கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து இங்கே தேவனுடைய சுவிசேஷம்ங்கிறத கிறிஸ்துவின் சுவிசேஷம்ங்கிறாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையில் எல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. வெறும் பாவ மன்னிப்பு இல்லை, இதில் டோட்டல் பேக்கேஜ். இதில் எல்லாம் அடங்கி இருக்குது. எல்லா விதமான தீமையிலிருந்தும் விடுதலை இதில் அடங்கி இருக்கிறது. இந்த ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை இட்ஸ் ஆல் இன்க்ளூசிவ் வேர்டு. கிரேக்க மொழியில் சோசோ என்கிற வார்த்தையிலேருந்து வருது. சோசோனா சோசோ இல்லை, பரவாயில்லைங்க எப்படி போகுதுன்னா சொல்லுவாங்கல்ல, இல்லை வாழ்க்கை எப்படி இருந்தால் சோசோங்க அப்படின்னா ஏதோ பரவாயில்ல ஒரு மாதிரி போகுதுன்னு அர்த்தம். அது இல்லை, அந்த சோசோ இல்லை, இது சோசோ. சோசோன்னு சொன்னால் இதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இது பரவாயில்லாத மாதிரி இல்லை வாழ்க்கை இல்லை, இது ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை. தேசத்தின் நன்மையை புசிக்கக்கூடிய தகுதியை ஒரு மனுஷனுக்கு உண்டாக்குகிற ஒரு செய்தி இது. அப்போ இது என்ன சுவிசேஷம்? நிறைய பேர் பாருங்கள் மத கொள்கையில் போதிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன சுவிசேஷம்னு நான் சொல்கிறேன். திருப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். சுவிசேஷம்னா என்னென்னு அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா, எதையா தப்பாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. இதான் சுவிசேஷம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் கிறிஸ்துவை கொண்டு 18 நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், இப்போ சொல்றார் சுவிசேஷம்னா என்ன? அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், நல்ல கவனிங்க, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். தேவன் உலகத்தின் பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, அதாவது பாவத்தை எண்ணாமல் பாவத்தை இயேசு மேலே வைத்துட்டு ஜனங்களை அன்பாய் சேர்த்து கொள்கிற வேலையில் கடவுள் இருக்கிறாராம். அதுதான் சுவிசேஷம். இதைத்தான் அறிவிக்கிறதுக்கு கடல் கடந்து வர்றேன்றார். ஏன்னா அது தெரியுமா உங்களுக்கு? இந்த நற்செய்தி தெரியுமா? உங்கள் பாவங்கள்லாம் கல்வாரி சிலுவையில் அகற்றப்பட்டு விட்டது. கடவுளத்தில் நீங்கள் சேரலாம். கடவுள் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறாரு. கடவுள் உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் கடவுளத்தில் வரலாம். உங்கள் பாவத்தை அவர் நினைக்கிறது இல்லை. உங்கள் பாவத்தையெல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் பேரில் வைத்துட்டாரு. உங்களுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு உண்டாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் கடல் கடந்து போகிறேன்னுக்கிறாரு. அடுத்த வசனத்தை பாருங்கள். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டா பாருங்க. என்ன சுவிசேஷம்? நாங்கள் கடவுளுக்கு அம்பாசிடராக இருந்துக்கிட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தேவனுக்கு ஸ்தானாபதிகளாக இருந்து அவருடைய அம்பாசிடராக இங்கே வாழ்ந்து கொண்டு அவருடைய பிரதிநிதிகளாக இங்கே இருந்து கொண்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஜனங்களுக்கு என்ன அறிவிக்கிறோம்? ஜாக்கிரதை, மனதிரமெல்லாம் நரகம். இதை அறிவிக்கிறது இல்லை. என்ன அறிவித்து கொண்டிருக்கிறோம்? சொல்லியிருக்கார் பாருங்க கிளீனா, தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனோட ஒப்புரவாங்க, தேவனோட சேர்ந்து கொள்ளுங்கள். வாங்க, கடவுள்கிட்ட வாங்க, இயேசு வண்டியில் வாருங்க, சேர்ந்து கொள்ளுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களை பாவத்தை எண்ணி பார்க்கறது இல்லை. உங்களை கண்டு பாவிகள் என்று வெறுக்கிறது இல்லை. அவர் அந்த பாவத்தையெல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் பேரில் வைத்துட்டு உங்களை அன்பாய் அவர் பார்க்கிறார். உங்கள் பாவங்களெல்லாம் அவர் போக்கிவிட்டார். உங்களுக்காக அவர் சாபமாகி விட்டார். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். உங்களை அன்போடு அவர் பார்க்கிறார். உங்களை அழைக்கிறார். வாருங்கள், தேவனோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. வாங்க, சேர்ந்துங்க. அவரோட ஒப்புரவாகி கொள்ளுங்க. அவரோட சரியாயிக்குங்க. அவரை தெரியுமா உங்களுக்கு? அவரை கண்டு ஏன் பயப்படுறீங்க? அவரை கண்டு ஏன் ஓடுறீங்க? கடவுள் உங்களுக்கு விரோதி இல்லை. கடவுள் உங்களுக்கு நண்பராக இருக்கிறார், பரலோக தகப்பனாக இருக்கிறார். ஒப்புரவாகி கொள்ளுங்கள். அடுத்த வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்? நீதி அறியாத நம்மை நீதியாக்கும்படியாக. இதுதான் சுவிசேஷம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டா இருப்பாருங்க. என்ன சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து கொண்டு தேசமெல்லாம் போய் என்ன சொல்கிறோம்? வாங்க, தேவனோடு ஒப்புரவாகி கொள்ளுங்க. ஏன் ஒப்புரவாகணும்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் உங்களை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால் சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் சேர்ந்துட்டிங்களா? எல்லாரும் இயேசு வண்டியில் சேர்ந்துட்டிங்களா? நான் இன்றைக்கு சொல்ல வேண்டியது அதுதான் உங்களுக்கு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஆண்டவராக அறியாத இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தூரம் போக வேண்டாம். உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக
அவர் வெளிப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுத்து தேவனோடு உங்களை ஒப்புரவாக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமாலாம் செய்து முடித்து விட்டார். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இன்றைக்கி தலைகளாக நிற்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் பாவத்துக்காக போய் எந்த பிராயச்சித்தமும் செய்ய வேண்டியதில்லை. அந்த பிராயச்சித்தத்தை அவர் செய்து முடித்து விட்டார். அவரை நம்புங்கள், உள்ளத்தை திறவுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். இது இவ்வளோதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் என்னெல்லாம் அடங்கியிருக்கு பாருங்கள். இதில் என்னெல்லாம் சாராம்சம், இந்த சுவிசேஷம் சாராம்சத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் திருப்புங்க. இதில் என்ன இருக்குது அவரே சொல்கிறார் பாருங்கள். இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த சுவிசேஷத்தில் என்ன இருக்குது? இது சாபம் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகிற சுவிசேஷமா? இது என்னது? என்ன சுவிசேஷம்? சிலர் சொல்கிற மாதிரி வெறும் பாவத்தை போக்கி நாளைக்கு மோட்சம் கொண்டு போகிற சுவிசேஷமா? என்ன சுவிசேஷம்? இவர் என்ன சுவிசேஷ பிரசங்கம் பண்ண வந்தார்? லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம் 17 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, தேவாலயத்துக்கு போகிறாரு, புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா புஸ்தகத்தை திருப்பி அவர் வாசிக்கிறார். வாசிக்கிறதை கேளுங்க. 18 வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். லூக்கா 4:18. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அதை வாசித்து. எதை வாசிக்கிறார் பாருங்க. அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிற அந்த இடத்தை காண்றாரு, அதை வாசிக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. ஃபஸ்ட்டு என்ன லிஸ்ட் பாருங்க. என்ன சுவிசேஷம்னா என்னன்னு சொல்றாரு? இந்த லிஸ்ட்டை எடுத்துங்க. சுவிசேஷம் யாருக்காம்? தரித்திரருக்கு. எல்லாம் சொல்லுங்க, தரித்திரருக்கு. காஸ்பிள் டு த புவர் அப்படி சொல்றாரு. தரித்திரருக்கு சுவிசேஷம். ஏன் தரித்திரருக்கு சுவிசேஷம்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னார்? ஐஸ்வர்யவான்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கும் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? தரித்திரருக்கு என்ன சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண போகிறார்? தரித்திரருக்கு வந்து இந்த உலகத்தில் உனக்கு தரித்திரம் தான், நீ மோட்சம் போகும்போது உனக்கென்று அங்கே மாளிகை காத்து கொண்டிருக்கிறது. ஆச்சுன்னா ஐயா இப்போ ஒரு குடிசையாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்களேன், மாளிகை இருக்கட்டும். இப்போ பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கிறவனுக்கு ஒரு குடிசை கூட தராமல் அங்கேவா மாளிகை தரானா இது என்ன கணக்காக இருக்குது? அது சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை. தரித்திரருக்கு ஒரு நற்செய்தினா நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக பொருளாதாரத்திலே அவனுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில் ஏன் மரித்தார்? இவனுடைய தரித்திர சாபத்தை போக்கும்படியாக மரித்தார். அதுக்காக தான் தரித்திரருக்கு சுவிசேஷம். தரித்திரருக்கு இதில் ஒரு நற்செய்தி அடங்கி இருக்கிறது. உன்னுடைய சாபம் நீங்கிறது. நீ விதைக்க விதைக்க விளைய மாட்டேங்கிறது. பூமி இரும்பை போல இருக்கிறது, வானம் அங்கே மூடிக்கொண்டிருக்கிறது, மழை வரமாட்டேங்கிறது, இப்போ விதைச்சா விளைய மாட்டேங்கிறது, கையிட்டு செய்கிற காரியமெல்லாம் உருப்பட மாட்டேங்கிறது. இந்த சாபக்கேடான நிலைமை மாறி கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்கிற ரீதியில் மாறக்கூடிய அளவுக்கு தேவன் ஆக்கியிருக்கிறார். இதுதான் தரித்திரனுக்கு உண்டாயிருக்கிற சுவிசேஷம். தரித்திரனுக்கு அப்பா இங்கே வா, இயேசுவை நம்பு, இனிமே உனக்கு நல்லா இருப்ப, நீ இனிமே உன்னுடைய தரித்திரம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறது தான் தரித்திரருக்கு சுவிசேஷம். அப்புறம் பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்புறம் வேற யாருக்கு சுவிசேஷம்? இருதயம் நறுங்குண்டவர்களை குணம். ஹார்ட் ப்ரோக்கன்னா எல்லா விதமான இமோஷனல் ப்ராப்ளம். இருதயம் நறுங்குண்டவர்கள்னா இந்த இருதயம்னா இந்த உள்ள இருதயம்னு இருக்குது பாருங்க, ஹார்ட்டு, இந்த சரீர அங்கம் ரத்தத்தை பம்ப் பண்ணிட்டு இருக்குது, அது நறுங்குண்டுதா? அது இன்னும் நொறுங்கி போச்சு, அதை ரிப்பேர் பண்ண வந்தார் கிடையாது. அதில் இருதயம் நறுங்குண்டவர்கள்லாம் உள்ளம் உடைந்தவர்கள், பல்வேறு சூழ்நிலை நிமித்தம் இருதயம் உடைந்து போய் துக்கத்திலையும் கண்ணீரிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உடைந்த இருதயத்தில் வாழ்கிறவர்கள். எத்தனை பேர் இன்றைக்கு உடைந்த இருதயத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு உலகத்தில்? அவர் சொல்லார், இருதயம் நறுங்குண்டவர்களை என்ன பண்ணுறதுக்கு? குணமாக்க. உடைந்து போன இருதயம் உள்ளவர்களை, இருதயம் உடைஞ்சு போய் உடைஞ்சவனா இருக்கேன், கண்ணீரில் இருக்கிறேன், இருதயம் உடைஞ்சு போச்சு, ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், கண்ணீரும் கம்பலையுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இருதயம் உடைக்கப்பட்டவர்களுக்காக பாருங்க, அந்த இருதயம் குணமாகும். எல்லா விதமான இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கையில் எல்லா விதத்தில் சஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க, உள்ளத்தில் உடைந்த இருதயம் உள்ள அவர்களெல்லாம் குணமாக்குறது. அடுத்தது வாசிங்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை இல்லை. அவர் ஒன்று ஜெயிலில் ஒன்று போட்டு திறந்து எல்லாரையும் விடுதலை ஆக்கிறது இல்லை. சிறைப்பட்டவர்கள் விடுதலைன்னா என்ன? சிறைப்பட்டவர்கள்னா எத்தனையோ விதமான
அடிமைத்தனத்திலே சிறைப்பட்டு அநேகர் இருக்கிறார்கள். லாக்டப்பாக இருக்கிறாங்க, வெளியே வர முடியல. அநேக கட்ட பழக்க வழக்கங்கள், பல்வேறு காரியங்களுக்கு அடிமைப்பட்டு சிறைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விடுதலை. ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க, தங்களுடைய நிலையை குறித்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. பூட்டு போட்டது போல் இருக்குது அவங்களுக்கு. அதுலேருந்து வெளியே வர முடியல. குடி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பணப்பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லாத்தையும் மாட்டி அடிமைத்தனத்தில் மாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ரிலீஸ் பண்ணுறாரு, விடுதலை ஒன்று. இந்த சுவிசேஷம் வந்து அவர்களை என்ன பண்ணுது? இந்த சுவிசேஷத்தை கேட்டு, இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை பாருங்கள். இதை வந்து கேட்குறீங்க, கேட்கும்போது என்ன ஆகிறது? அப்படி லாக்டப்பாக இருக்கிறவங்க, சிறைப்பட்டவர்கள்லாம் விடுதலை ஆகிறார்கள். இதை விசுவாசிக்கும் போது அவுத்து விட்டது போல அவர்கள் விடுதலை ஆகிறார்கள். அடுத்தது பாருங்க, குருடருக்கு பார்வையை. குருடர்னா வெறும் கண்ணு தெரியாதவங்களுக்கு இல்லை, அதை விட இன்னும் என்னன்னா வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். கண் இருந்தும் குருடர்களை போல அநேகர் இருக்கிறார்கள். கண் இருந்தும் அவர்களுக்கு பார்வை இல்லை. எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. வாழ்க்கையில் பேதைகளாக இருக்கிறார்கள், ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இயேசு ஜனக்கூட்டத்தை பார்த்தபோது மனதுருகினாராம். ஏன் மனதுருகினார்? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறதில்ல, கூட்டம் கூட்டமாக. இங்கே ஒரு ஆள் வந்திருக்கா, ஆறு பின்னால் ஆன்னு போகிறதெல்லாம். அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்தால் ஆறு பின்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே விடுதலை இருக்குது, என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, கடவுள் என்ன வச்சுருக்க ஒன்றும் தெரியல பாருங்கள். அப்படியே இந்த ஆடு மாடு மாதிரி மந்த மந்தையாக அங்கேயும் இங்கேயும் பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. ஆவிக்குரிய போதனையை கொடுக்க ஒரு ஆள் இல்லை, வழிகாட்ட ஒரு ஆள் இல்லை, ரட்சிப்பின் மார்க்கத்தை காண்பிக்க ஒரு ஆள் இல்லை, நல்வாழ்வுக்கு வழியை அறிவிக்க ஒரு ஆள் இல்லை. கண் தெரியாத குருடர்களை போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள், திக்கற்றவர்களை போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நற்செய்தி. அப்போ லிஸ்ட்டில் என்னென்னலாம் வருது பாருங்கள். பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை. வாழ்க்கையில் க்ரஷ்டாக இருக்கிறாங்க சிலர். க்ரஷ்டுன்னு சொன்னால் அப்படியே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறார். வாழ்க்கை வந்து 1000 தூள்களாக துண்டுகளாக உடைந்து விட்டது. நொறுங்குண்டவர்களை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் எத்தனையோ பேரை. வாழ்க்கையெல்லாம் சின்ன பின்னமாகி விவாகரத்து பெற்று, அதை பெற்று, இதை பெற்று, எல்லா பிரச்சனையும் பெற்று பாருங்கள். அப்படியே வாழ்க்கை சின்ன பின்னமாகி உடைந்து போய் ஒன்றும் இல்லாமல் அப்படியே 1000 சுக்கு நூறாக கிடக்குது பாருங்கள். இவர்களுக்கு தான் சுவிசேஷம். இவர்களுக்கு தான் சுவிசேஷத்தை சரியாக பண்ணால் இந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி வாஸ்தவம் பாருங்கள். தரித்திரர், இருதயம் நொறுங்குண்டவர்கள், எல்லா விதமான சிறையில் ஆகப்பட்டு வெளியே வர முடியாமல் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், வழி தெரியாமல் அங்கே இங்கேயும் ஆடு மந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, பேதைகளாக இருக்கிறவங்க, ஒன்றும் வழி தெரியாமல் இருக்கு குருடரில் போல் இருக்கிறவங்க, அப்புறம் நொறுங்குண்டவர்கள், வாழ்க்கையில் இடிந்து போனவர்கள், ஒன்றுமில்லாமல் போனவர்கள், இவர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து கேட்க ஆரம்பிப்பார்கள். ஹலோ, இவர்களுக்கு தான் நற்செய்தி. நற்செய்தி யார்? இப்படிப்பட்டவர்களுக்கு. அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? சரீர பிரச்சனை இருக்குது, மன பிரச்சனை இருக்குது, ஆவிக்குரிய பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது. சுவிசேஷத்தில் எவ்வளோ அடங்கியிருக்கு பாருங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கடவுள் என்ன அபிஷேகம் பண்ணார்னா, சுவிசேஷம் வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் அவர்களை நல்வழிப்படுத்துகிறதா இருக்கிறது, அவர்களை நன்றாக்கக்கூடியதாக இருக்கிறது. இருக்கீங்களா? இயேசுவை சுற்றி ஏன் அவ்வளவு ஜனங்க போனாங்க? ஏன் வியாதியஸ்தராக போனாங்க? வாழ்க்கையில் பிரச்சனையில் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் போனார்கள், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் போனார்கள், நொறுங்குண்டவர்கள் போனார்கள், இருதயம் நறுங்குண்டவர்கள் போனார்கள், ஒன்றும் தெரியாமல் அலைஞ்சு கொண்டிருந்தவர்கள் அவர் பின்னால் கூட்டம் கூட்டமாக போனார்கள். ஜனம் அலமோதிச்சு. ஏன்னு சொன்னால் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இப்பேற்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய புண்களை, காயங்களை ஆற்றுகிறதாய், அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கிறதாய் இருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். ஹலோ, இந்த ஊரில் எதுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்கு தான் இருக்கிறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற நல்ல நல்ல ஆளுங்களை சொலையாக பார்த்து பிடிச்சி சபையில் வைக்கிறதுக்காக இல்லை. ஹலோ, நொறுங்குண்டவர்களாக வாங்க. நொறுங்குண்ட உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், இடிக்கப்பட்ட சுவர்கள் கட்டப்படும், நல்லா ஆகும். அதுக்கு தான் இங்கே சபை. நல்லா இருக்கவெல்லாம் அவங்க எல்லாம் வந்து எங்கள் சபையில் சேர்ந்து எங்கள் சபையை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சபை வச்சிடல. நாங்கள் இடிக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், சிதைந்து கிடக்கிறவர்கள், சுக்கு நூறாக கிடைச்சா 1000 பீஸா கிடக்கிறவங்க வந்தால் இங்கே வந்து சொல்கிற வார்த்தையில் இது திரும்ப கட்டப்படும். அழகாக லீபனோனின் அலங்காரமும் மகிமையும் கர்மேலின் அழகுகளும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். வனாந்திரம் செழிக்கும். அதுதான் சுவிசேஷம். இருக்கீங்களா? அதுதான் சுவிசேஷம்.